இன்றைக்கு நான் வில்லியம் கேரி பற்றி சொல்ல போகிறேன். வில்லியம் கேரி ஆகஸ்ட் 17ஆம் தேதி 1761ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் பிறந்தார். அவர் ஆரம்பத்தில் ஒரு செருப்பு தொழிலாளியை அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. வில்லியம் கேரி கிறிஸ்துவ நற்செய்தியை பரப்ப இந்தியாவுக்கு 1793ஆம் ஆண்டு வராரு. அவர் ஆங்கில பாப்டிஸ்ட் மிஷனரி சங்கத்தின் தலைவராகவும் நவீன மிஷனரியின் தந்தையாகவும் போற்றப்படுகிறார். அவர் இந்தியாவில் நீண்ட காலம் பணியேற்றனால அவர் வங்காளத்தின் தந்தையாகவும் போற்றப்படுகிறாரு. அவர் பைபிளை வங்காளம், சமஸ்கிருதம் போல இந்திய மொழிகளை மொழிபெயர்த்தார். வில்லியம் கேரி அது மட்டும் இல்லாமல் செனபூர் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவினார். அது மட்டும் இல்லாமல் சதி என்ற கொடிய பழக்கத்தையும் ஒழிக்க போராடினார். அதுவே வெற்றி கண்டார். வில்லியம் கேரியோடைய விடாமுயற்சியும் அசைக்க முடியாத விசுவாசத்தினால அவர் 1834ஆம் ஆண்டில் அவர் இந்தியாவில் ஊழியத்தை செய்து முடிச்சு இயற்கை எழுதினார்.